அருவருப்பு மற்றும் சகிப்புத்தன்மை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? வணக்கம் பிரெயின்லெஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் ரீகால் பண்ணுவாங்க. மறக்காம ரீபோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை தட்டி விட்டுருங்க. இது என்ன மாதிரியான டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ல வீக்கா இருக்கிற ஒரு சில விஷயங்களை ஏன்னா மனசு இப்போ ஸ்ட்ரென்த்தான விஷயத்துல அட்ராக்டா இருக்குன்னா வீக்கான விஷயத்தை அது நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். வெறுத்து ஒதுக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா அருவருப்புலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு விளக்க விசை, ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி நம்ம சிறுமொழியில இருந்து வெளியே வருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கணும்டா அப்படிங்கிறேன். அது எதிர்காலத்துக்கு சாம்டா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேர்த்தோம்னா பணம்னே மைண்ட் போயிரும்டா அப்படிங்கிறான். ஏன்னா இந்த சினிமாலையும் சரி இல்ல ஏதாவது நாடகம் ஏதாவது போட்டா கூட ஏழைகள் தான் ஹீரோ, பணத்தை சேர்க்கவே கூடாது, பணம் சேர்க்கிறவன் பூரா மோசமானவன் வில்லன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க இல்லையா? இதனால இவங்க மனசுல என்ன பதியுது அப்படின்னா பணங்கிற ஒரு விஷயத்தை சேர்க்கவே கூடாது வாங்கல அப்படின்ட்டு. ஆனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா யாரோ ஒருத்தன் பணம் சம்பாரிச்சு கொண்டு கையில கொடுக்கணும், அப்ப இவன் கடைசி வரைக்கும் ஏழையாவே இருக்கணும். ஏன்னா அவன் தானே ஹீரோ, நல்லவன், உத்தமன். அது மட்டும் இல்லாம இந்த சினிமாவில் இருக்கிற பைத்தியக்கார பயவுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் படிக்கிற பசங்களுக்கு ஒரு படம் எடுக்கவே மாட்டாங்க. அப்படியே எடுக்கிறவன் வந்தாலும் அவனை பிடிச்சிட்டு இந்த குடிக்கிறவனுக்கும் அடிக்கிறவனுக்கும் படம் எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லுவாங்க. அதனாலேயே படிக்கிற பசங்கனாலே ஒரு டிஸ்கஸ்டிங்கா பாக்குறது, அதை கேவலமா பேசுறது, அதை நக்கல் பண்ணி கலாச்சி பேசுறப்ப நம்ம மூளையில அது ஒரு இன்ஃபீரியரான விஷயம், அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது தேவையோ அதை கூட அருவருக்க வைக்க முடியும் நம்மளால. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு அன்பு தான், ஒரு ஈர்ப்பு விசை தான். இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்பர்ட்டில ஒன்று. இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ல நம்ம எதை ஸ்ட்ரென்த் நினைக்கிறோம், எதை வீக்னு நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம மூலையில பதிவு வச்சிருப்பாங்கல்ல, அதுல எதுவா இருந்தாலும் சரி, நம்ம எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். ஒரு சில பேர்லாம் பலவீனமா இருக்கிறதுக்கே பயப்படுவாங்க. நம்ம பிறக்கும் போதும் பலவீனமா தான் இருக்கும், சாகும் போதும் பலவீனமா தான் இருக்கும். இடையில தான் பலம்னு ஒன்று வந்திருக்கு. நம்ம முட்டாளாவே இருந்துடக்கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், நீ பிறக்கும் போது உனக்கு ஒன்றும் தெரியாது, சாகும் போது மெமரி லாஸ் ஏற்பட்டு எல்லாம் மறந்துடுவேன். இதுல என்ன அதை பார்த்து பயப்படுறோம்னு நமக்கு தெரியல. முட்டாள்தனத்தை பார்த்து அதை இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் இல்லாம உண்மையில் லைஃப்ல இதெல்லாம் நடக்க தான் செய்யும். மெமரி லாஸ் நடக்கும், எல்லாமே நடக்கும். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ தான் முடியும், வேற வழியே இல்ல. நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்மளோட பிரைம் டைமை தவிர மீதி இருக்கிற டைம்ல நம்ம ஃபுல்லா பலவீனம் தான். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஓகே, சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா இதுக்கு ஈக்குவேஷன் இல்ல, யூனிட் இல்ல, வேல்யூ இல்ல, டெஃபினிஷன் இல்ல, அளக்கிறதுக்கு மீட்டர் இல்லைங்கும் போது இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லைன்றதுனால யூனிவர்ஸ்லேயே கிடையாது. எவல்யூஷன்ல எப்படி வந்துச்சுன்னு நீங்களே ஒரு கதையை கிடைக்குங்க. இது நம்ம ஸ்கேல்ல போட்டு பார்த்தோம்னா எல்லை இல்லாம போகும். இதுல நம்ம மூளை சென்ஸ் பண்றதுங்கிறதே ரொம்ப கம்மி. ஒரு வாழ்நாள் பத்தாது நம்ம இந்த சகிப்புத்தன்மையும் சரி, இந்த அருவருப்பையும் சரி ஒரு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தாலும் இதோட முழு சொரூபத்தை நம்மளால பார்க்க முடியாது. உங்களுக்குள்ள எது அதிகமா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அருவருப்பா சகிப்புத்தன்மையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க மூளை இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க.